இன்று ஒரு குறள். இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 11 செய்நன்றி அறிதல். குறள் எண் 107. எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தம்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தம்கண் எய்திய துன்பத்தினை துடைத்தவர் எழுமையினுடைய 7 பிறப்பிற்கும் நினைப்பர் நல்லோ என்கிறார். அதாவது பிறப்பு 7 வகைப்படும். ஊர்வன நீர்வாழ் உயிரினம், நால்வன தாவரங்கள், தேவர், மனிதர், பரப்பன. இத்தகைய 7 இவைகளுள் மனிதன் தவிர பிற வகை பிறப்பு எண்ணி பார்க்கும் இயல்பின அல்ல. எனவே ஒரு முறை இத்தகைய நன்றி உணர்வு ஆழ பதிந்து விட்டால் 7 தலைமுறைகள் இந்த பதிவுகளினுடைய பயன் தொடர்ந்து வரும் என்பதும் எண்ணி பார்க்கத்தக்கது. எழும் தன்மையை உடையதாகிய 7 வகை பிறப்பினும் நட்பை எண்ணுவர். அதுதான் நன்றி மறவா நல்லவர்களின் மனத்தின் ஆற்றல் என்கிறார். என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா? 7 பிறப்புக்குமே அந்த நன்றி மறவாத இருக்கும் என்கிறார். நன்றி மறவா அந்த நட்பு இருக்கும் என்கிறார். அதாவது செய்நன்றி அறிதலில் எப்படியெல்லாம் அவர் கொண்டு போகிறார் என்கிறதை பார்க்க வேண்டும். 10 குறளுக்கும் 10 விதமான கருத்துக்களை சொல்கிறார். அதனால தான் ஔவையார் என்ன சொல்கிறாரு? குறுகத்தரித்த குறள் என்கிறார். அதாவது கடலினும் குறுகத்தரித்த கடுகிலும் குறுகத்தரித்த குறள் என்கிறார். என்ன அற்புதமாக! ஔவையாரே திருக்குறளை வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஔவையார் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் ஒரு வரியில் அறம் செய்ய விரும்புன்னு சொல்கிறாரு. இவர் 1.25 வழியில் நிறைய கருத்துக்களை அதில் சொல்லுகிறார். ஆனால் திருக்குறளை கண்டிப்பாக வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். அந்த காலத்து பெண்மணி, அப்போவே அந்த பெண்மணி எவ்வளவு அற்புதமாக இருந்திருக்கிறார் என்று பாருங்கள். நன்றி. மீண்டும் நாளை ஒரு குறளை பார்ப்போம்.